என பூமியை நமக்கு தந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை பூமியை சுற்றி இருக்க தவிர வேறொரு ராஜ்யம் உண்டு, பரலோக ராஜ்யம். ஆமே. இந்த சாத்தானுடைய பயங்கர தந்திரமாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமியில் வந்தாங்கன்னு சொன்னால், இன்றைய ஆராதனையில் ஜோஸ் சொன்ன போல நோய்களை குணமாக்குவதற்கல்ல. அது எதுக்குன்னு சொன்னால், அவர் கடவுள். அதை வெளிப்படுத்தத்தான் நோய்களை குணமாக்கினார். அதை வெளிப்படுத்தத்தான் 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அதை வெளிப்படுத்தத்தான் லாசரை உயிரோடு எழுப்பினார். அதை வெளிப்படுத்தத்தான் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து தன்னை ரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, ஆமே. வேறொரு கடவுளை என்று ரூபித்து காண்பித்தார். அப்படி இருந்தாலும் ஆண்டவரை கர்த்தர் ஒரு முடிவை சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய எப்போ மல்லிகாவன் புஸ்தகம் வர தீர்க்க தரிசனங்களை கொண்டு சொன்னாலும் அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த 4 காரியங்களை, அப்படி மத்தேயு புஸ்தகம் முதல் யோவான் வர இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்கள், அவர் நடந்து கொண்ட குணங்களை எழுதியிருந்தாலும் அதுக்கு பின்பாக அப்போஸ்தல புஸ்தகம் வருது. அதில் வந்து கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கிற மனுஷன் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அது பவுல் காண்பித்திருக்கிறான். அல்லேலூயா. அதே போலதான் வெளிப்பாடு, யோவானுக்கு வெளிப்பாடை காண்பித்திருக்கிறான். அந்த வெளிப்பாடு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு சபைக்கு இன்றைக்கு அதிகமாக தேவை. அது வந்து ஒரு முடிவை கொண்டு வருகிறது, ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருது. அல்லேலூயா. எப்படி இந்த பூமியை வார்த்தையினாலே உண்டாக்குனாரோ அதே பூமியை அழித்து புதிய ஒரு உருவாக்குதலை கர்த்தர் கொண்டு வர போறார். ஆமே. எப்படி வானத்தை உண்டாக்குனாரோ அதை மாற்றி ஒரு பரிசுத்த வானத்தையும் பரிசுத்த பூமியும் உண்டாக்க கர்த்தர் சகல திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறதை மறந்து விடக்கூடாது. அதிலே ஒரு கூட்டம் சின்ன ஜனங்கள், எல்லாரும் அல்ல, அதிலே ஒரு கூட்டம் சின்ன ஜனங்கள் வாழ்வானாலும் கஷ்டமானாலும் எந்த பிரச்சனையானாலும் மழையானாலும் வெயிலானாலும் இயேசுவோடு நடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் மாத்திரம்தான் ரட்சிப்படைய முடியுமே, வேற யாரும் ரட்சிப்படைய முடியாது. அல்லேலூயா. அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் தூதரை கொண்டு விளம்பினாலும் அதுக்கு பின்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு அடையாளங்களை சொல்லுகிறார். அப்ப நீங்க இந்த நாளில் அநேக சபைகள் இருக்கிறது போல நீங்க இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க போறேன். அல்லேலூயா. எல்லா சபையும் இருக்கும் போல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு காலம் கழியும் போது உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த பூமி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த பூமியில் சகல சம்பத்துமே கிறிஸ்துவுடையது. ஆமே. சகல சம்பத்தும் கிறிஸ்துவுடையது. அதிலிருந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி இந்த பூமியை நல்ல முறையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் பூமியிலே வாழுகிற நாம் ஆண்டவருக்காக எதையெல்லாம் செய்வோமோ அது மாத்திரம்தான் உங்களுக்கு நிரந்தரமாக நிற்குமே தவிர வேறு ஒன்றும் நிற்காது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. வைசலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வேதத்துக்கு நேராய் நம்மை சற்று திருப்பும் போது பார்த்தீங்கன்னு சொன்ன வெளிப்பாடு புஸ்தகத்துக்கு நேராய் நீங்கள் வரலாம். வெளிப்பாடில் சில வசனங்களை மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இந்த வசனத்தின் மூலம் சில சிந்தனைகளை கர்த்தர் தந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வெளிப்பாடின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு பிடிக்கலாம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும் 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போலவும் 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் பார்த்தாலும் இந்த 4 ஜீவன்களையும் எசேக்கியேல் பார்க்கிறார். இந்த 4 ஜீவன்களை யோவான் பார்க்கிறார். இந்த 4 ஜீவனுடைய முகங்கள் ஒன்று சிங்கத்தை போல இருந்தது, ஒன்று காளையை போல இருந்தது, ஒன்று மனுஷ முகம் போல இருந்தது, இன்னொன்று கழுகை போல இருந்தது. அல்லேலூயா. கழுகனுடைய முகத்தை போல இருந்தது. இந்த 4 வந்து வீரம் உள்ளது. அப்போ ஆனபடிதான் இயேசு கிறிஸ்து சிங்கமாகவும் வசனம் சொல்லப்படுகிறது. யூதராஜ சிங்கம். கழுகாகவும் சொல்லப்படுகிறது. கழுகாகவும் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. மனுஷ முகம், அவருக்கு ஒரு சாயல் உண்டு, அது கிறிஸ்துவாய் வந்தார். அல்லேலூயா. ஒரு காளை என்பது வீரத்தை குறிக்குது.
அவருக்குள்ள பெரிய வீரம் உண்டு. இதெல்லாம் உள்ள ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. யோவான் பார்க்கும்போது 4 முகங்களை பார்க்கிறான். 4 முகங்களை பார்க்கிறான். 7 கண்களை பார்க்கிறான். 7 கண்கள், பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற 7 கண்கள். 7 ஆவிகளை பார்க்க முடியும். அந்த 7 ஆவிகளுமே உங்களுக்கு சபைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆலோசனை குறிக்கிற ஆவிகள். அல்லேலூயா. இது எல்லாம் பரலோகத்தில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பூமியை நோக்கி, சபையை நோக்கி ஆண்டவரை கர்த்தர் கடைசி காலத்தில் இந்த வெளிப்பாடில் இருக்கிறது எல்லாத்தையுமே சபைக்கு பூரணமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை அதை சரியா தாகத்தோடு கேட்காமலும், தாகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளாமலும், தாகத்தோடும் அறியாமல் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சபை அறியாம கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். அல்லேலூயா. கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு சபை இருக்குது. காரியம் என்னன்னு சொன்னா, ஏன் சபை கைவிடப்படுதுன்னு சொன்னா, சுபிசேஷம் என்பது, சுபிசேஷத்தின் மூலம்தான் அற்புதம் நடக்கணும். சுபிசேஷத்துக்கு பின்புதான் தீர்க்க தரிசனம் இருக்கணும். எல்லாமே சுபிசேஷத்திலிருந்து தொடங்குகிற ஒரு வே. இன்றைக்கு சுபிசேஷம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த பூமியில நீ மங்களமா இருப்ப, நீ பூமியில அமைதியா இருப்ப, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை தந்துட்டாரு, இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்துட்டாரு, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி தவறான நல்ல கோட்டு போட்டு நல்ல டைகளை கட்டி தவறான சுபிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிற அவர்கள் இந்த நாளில் சபையை கொலை செய்ய பார்க்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ துரிதப்பட வேண்டிய காலகட்டம் இயேசுவை எதிர்கொண்டு போவதற்காக. அதே போல ஆராதனை தவறாய் ஆராதிக்கிற உங்களை எனக்கு புரிகிறது. நம்ம சபையில் 2-3 சகோதரிகள் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அது ஒன்றுங்க வாகது கிடையாது. ஒன்று அந்த சேரை உடைச்சு போடும், இல்லாவிட்டால் துள்ளி 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 எங்க எவனுக்கு மேலே போய் விழும். இது ஆராதனை அல்ல, இது ஒழுங்குமுறை அல்ல. பரிசுத்த ஆவியான இறங்கி வரும்போது ஒரு ஆத்மாவுக்குள்ள பிசாசு இருந்தால் இந்த ஆராதனை பேலன்ஸ் பண்ணி நிக்க தெரியாம போற போக்காகும். டெல்லிக்கு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வோடு ஆராதிக்கணும். வைசலாம். ஆமென். அதெல்லாம் நீங்க கற்று உணர்வோடு ஆராதிக்கணும், தாகத்தோடு ஆராதிக்கணும். ஒரு சுக்குமே நீ செய்யாம என்ன ஆராதனை? ஆமென். ஆராதனை குறித்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடந்த நாள் ஒரு வீட்டு கூட்டத்தில் போனோம். அந்த சகோதரி பயங்கரமா ஆராதிக்கிறாங்க சேர்ல போட்டு. அது என்ன ஆராதனை தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது பிசாசு அவங்க உள்ள இருக்குது, கண்ணு திறக்கல. இதெல்லாம் நேர சொல்லி கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. ஆனபடி உங்கள் ஆராதனை மிஸ்டேக்களை பரிசுத்தோட கேட்டு சரி பண்ண கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது சொல்ல வேண்டும் என்று நான் வந்ததில்லை, கர்த்தர் ஆவியானவர் சொல்ல. எடுத்துக்கொள்வோம். நம்ம இன்னைக்கு வந்த அதிகாரம் வேற. அல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகத்தை இன்னைக்கு திருப்பி கொண்டு 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்று உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அப்ப யோவானுக்குள்ளே ஒரு இடி முழக்கம் போல ஒரு சத்தம் சொல்ல கேட்டேன். அப்ப ஒரு சிங்க முகம் யோவானை அழைக்கிறது. அழைத்து நீ வந்து பார் என்று சொல்ற ஒரு சத்தத்தை காண்பிக்க. அப்படியானால் இந்த காலம் முத்திரைகளை உடைக்கிற காலம் என்று சொல்லி இந்த வெளிப்பாடு புஸ்தகம் காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க சிலது நம்பணும், சிலது நம்ப வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே பொய் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்லை, அப்படி அல்ல. இந்த முத்திரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பயபக்தியோடு கேட்க வேண்டும். ஆமென். அப்போ ஒரு சிங்கமுகம் அவரை அழைக்கிறது, பலத்த சத்தமா அழைத்து நீ வந்து பா என்று சொன்ன உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது தான். அடுத்து 2வது வசனத்தை பார்க்க முடியும். படிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும்
ஜெயிப்பவனாக புறப்பட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு வெள்ளை குதிரை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறான். ஒரு சிங்க முகம் சொல்லுது, இதோ பார் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முத்திரை உடைக்கப்படுகிற நேரம். அல்லேலூயா. முதலாம் முத்திரை உடைக்கப்படுகிற நேரம். ஒரு வெள்ளை குதிரையிலே ஆன்டி கிரைஸ்ட் புறப்படுகிறதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆன்டி கிரைஸ்ட் குறைப்பட்டு ஐரோப்பிய சகல ராஜ்யங்களை அழைத்து, மிடில் ஈஸ்ட் ராஜ்யங்களை எல்லாம் அழைத்து, வடகுல ராஜ்யங்களை எல்லாம் அழைத்து, எல்லா ராஜ்யங்களையும் அழைத்து ஒரே மதமா இருப்போம், சண்டை இல்லாம, வழக்கு இல்லாம, அடி இல்லாம, யுத்தம் இல்லாம, நாம் எல்லாரும் ஒரே நாடா இருப்போம், ஒரே மொழியா இருப்போம், ஒரே கார்டா இருப்போம், எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கூறும்படி கடந்த நாட்களில் பெரிய மீட்டிங் ஐரோப்பியாவில் கூடினார்கள். அல்லேலூயா. இது தான் வெள்ளை குதிரை. அப்ப பாத்தீங்க சொன்ன கத்தோலிக்கர்கள் போப்பாண்டெல்லாம் கூடினாங்க, இந்த அமர்தாமை இவங்க எல்லாம் போய் கூடினாங்க. இன்னும் எல்லா நாட்டிலும் உள்ள தலைவர்கள் மேதைகள் எல்லாம் கூடி இதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பண்றது பார்க்க முடியும். அந்த நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்த மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி அரேபியா, கத்தர், குவைத், யமன், இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு ஒப்பந்தத்தை அந்த நாளில் செய்து இஸ்ரவேலோடு அவங்களும் உடன்படிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. உடன்படிக்கை செய்தாலும் இந்த நாளில் இந்த யுத்தம் மூலம் மீண்டும் மிடில் ஈஸ்ட் ராஜ்யங்கள் எல்லாம் மிகவும் இஸ்ரவேலோடு எதிர்த்து நிற்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப வெள்ளை குதிரையில வந்தவனை வேதம் சொல்லுகிறது, வெளிப்பாடு புத்தகம் சொல்லுகிறது, அவன் மூர்க்க குணமுள்ளவன், ஒரு மூர்க்க முகமுள்ளவன் என்று சொல்லி தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவன் எதற்காக ஒன்று சேர்க்கிறான், எதற்காக இந்த காரியங்களை செய்கிறான்னு சொன்ன பூமியை முழுவதும் அழிப்பதற்காக, பூமியை முழுவதும் தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, நாடுகளை எல்லாம் தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே சிப் எல்லா மக்களுடைய நெற்றியிலோ வலது கையிலோ சிப்புகளை பொருத்தி அவர்களை எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வைத்து இயேசுவிலிருந்து பிரித்து அவர்களை அழிப்பதற்காய் பார்க்கிறான். அதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறான். இதோ ஒரு வெள்ளை குதிரையிலே புறப்படுகிறவனை குறித்து காண்பித்து கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அது முதலாம் ஒரு முத்திரை உடைக்கிறதாய் காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இவன் ஜெயிக்க முடியாத காரியம், இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஜெயம் எடுத்திருக்கிறான். ஆனபடி இவனுக்கிட்ட என்ன செய்கிறது பாருங்க, வில் இருக்கிறது, அம்பு கிடையாது. ஆமென். வில் இருக்கிறது, அன்பு கிடையாது. ஆனபடி இவன் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்காதபடி சிங்க முகம் ஜெயம் எடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து, எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி, எல்லாத்தையும் திட்டம் பண்ணி, நாடுகள் எல்லாம் சேர்த்து மீட்டிங் போட்டு என்ன செய்தாலும் அவன் ஜெயம் எடுக்க மாட்டான். கர்த்தராகிய ஆண்டவர் யூத ராஜசிங்கம் ஜெயம் எடுத்திருக்கிறான். அவர் அதை முறியடித்து ஜெயம் எடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மதங்களும் சட்டங்களும் ஒன்று சேரும் காலகட்டம், மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயும் சில பெந்தேகோஸ்து சபைகளுடைய அரசியல் பிடியில் இருக்கின்ற சபைகள் கூட அவர்களோடு போற காலகட்டம். அதிலே வசனம் தெரிந்த ஒரு கூட்டம் மாத்திரம் யூத ராஜ சிங்கத்தோட நிற்கும். இந்த சட்ட திட்டத்துக்கு ஒன்றும் சேராதபடி நிற்கும். அவர்கள் மாத்திரம்தான் முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனபடி தேவ சபை நாட்கள் இல்லை என்று, நாட்கள் இனி இல்லை என்று, திவசங்கள் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களை செயல்படுத்து உங்களுக்காய் வைத்திருக்கின்ற பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இது ஜெயம் எடுத்ததுக்கு ஜெயம் எடுக்க முடியல, ஜெயம் எடுக்க முடியல. அந்த முத்திரை உடைத்தாலும் அதை ஜெயம் எடுக்க முடியல. ஜெயிக்கவனதான் போறான், ஜெயிக்கத்தான் போறான். ஆனா அது ஜெயம் எடுக்க முடியவில்லை. காரியம் அவன்கிட்ட வில் இருக்கிறது, அம்பு கிடையாமல் தோற்று போனான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு முத்திரை உடைக்கப்பட்டது, யோவானுக்கு காண்பித்து கொடுத்தா அது கடந்து போனது. அப்ப ஒரு முத்திரை என்று சொன்னால் காலங்கள் 4 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் தான் ஒரு முத்திரை உடைக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு முத்திரை உடைத்து பிரச்சனை ஆன பின்பு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்? ரட்சிப்பதற்காக, ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காக, ஜனத்தை தன் வழியை உருவாக்குவதற்காக சில ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் எல்லாம்
ஒரு கேப்பை கொடுப்பான், அடுத்து மீண்டும் ஒரு முத்திரை உடைக்கப்படும். அல்லேலூயா. அந்த சமாதானம் இல்லாமல் போனது. பாத்தீங்கன்னு சொன்னா வேத வசனத்துல அடுத்த வசனத்தை பார்க்கும்போது தெரியும். 3வது வசனம் படிங்க. அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் ஒரு கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த முத்திரை 2ஆம் முத்திரை உடைக்கிறது தான் உலகம் முழுவதும் அழிவில் இருந்த கொரோனா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா நாடுகளையும் அழித்து விட்டது. ஒரு நாடை மீதி வைக்கல. ஐரோப்பிய ராஜ்யமானாலும் சரி, மிடில் ஈஸ்ட் ஆனாலும் சரி, நம்முடைய ராஜ்யங்களானாலும் சரி, எல்லா ராஜ்யத்திலும் கொரோனா பரவினது. அல்லேலூயா. சமாதானத்தை எடுத்து போடும்படி ஒரு பட்டயம் அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. பட்டயம் என்பது மரணத்தை குறிக்குது. அல்லேலூயா. ஆமென். நாடுகளுக்கு பயம் இருந்தது, நாடுகளுக்கு கலக்கம் இருந்தது, நாடு பயந்து கிடுங்கினது. கொத்து கொத்தா ஜனங்கள் மரித்தார்கள். ஒவ்வொரு நாடுகள் 5000 10,000 பேர் மரித்தார்கள். இந்தியாவில் பல மரணங்கள் சம்பவித்தது. நாம் கூட பயந்து நடுங்கி இருந்தோம். வெளியில இறங்க விடாதபடி கார்கள், ட்ரெயின்கள், பிளைன்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஸ்டக்காய் கிடந்தது. ஒரு வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட போலீஸ் தடை பண்ணாங்க. அல்லேலூயா. ஒரு நோயாளியை பார்க்க போக முடியவில்லை, ஒரு நோயாளியை தாங்க முடியவில்லை, யாரையும் பார்க்க முடியாதபடி எல்லா டிராபிக் போலீஸ் எல்லாம் நின்று தடை பண்ண ஒரு காலம், சமாதானம் போன காலம். அல்லேலூயா. ஆமென். அநேக நாட்டின் தலைவர்கள் மரித்தார்கள், பெரியவர்கள் மரித்தார்கள், வசதி உள்ளவர்கள் மரித்தார்கள், எஸ்டேட் உள்ளவர்கள் மசித்தார்கள். 900 ஆயிரக்கணக்கான பஸ் வைத்திருந்தவர்கள் மரித்து போனார்கள் அந்த நாட்களிலே. அல்லேலூயா. உலகம் முழுவதும் சமாதான கேடாய் மாறினது 2ஆம் முத்திரை உடைக்கும் போது. ஆனபடி தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், பாதுகாப்பு என்று சொல்லி வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த நாளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முத்திரை உடைக்கிற காலத்தில் நீ இயேசுவின் பக்கமாய் சேருவதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஒரு காளை முகம் அழைக்கிறது யோவானை. அழைத்து வந்து பார் என்று சொன்ன உடனே ஒரு சிகப்பு குதிரை புறப்பட்டு போவதை பார்க்கிறான். அல்லேலூயா. இது பட்டயம் அவன் கையில் இருந்தது என்றும் உலகத்திலே முழு சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லிதான் அந்த பட்டயம் புறப்பட்டு போவதை பார்க்கிறான். அதுதான் 2ஆம் முத்திரை கொரோனா என்று நாம் சொல்லப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்கள் இதெல்லாம் நடக்கும் போது, இது எல்லாம் நீங்கள் சம்பவிக்கும் போது நம் சபை ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம் சபை கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மரணம் இருக்கிறது, நமக்கு ஒரு கொஞ்சம் காலம்தான் உண்டு. கூடி போனா 10 ஆண்டு போகுமா 20 ஆண்டு போகும்னு தெரியாது. நாம் நாட்களின் முடிவில் வந்திருக்கோம், நாட்களின் தவசத்தில் வந்திருக்கோம். இந்த 4 முத்திரை உடைத்து 5ஆம் முத்திரை உடைக்கும் போது உலகம் மகா பெரிய யுத்தத்தை சந்திக்க போகிறது என்பது சபை அறிந்து கொண்டு இப்போதே மனம் திரும்பி யூத ராஜ சிங்கத்தை நீங்கள் கெட்டியாய் பிடித்துக் கொண்டால் மாத்திரம்தான் சபை, எல்லா சபையும் தப்ப முடியுமே தவிர மற்ற எந்த சபையும் தப்ப முடியாது. யூத ராஜசிங்கம் வெளிப்படுவதற்கு முன்னே இந்த 7 முத்திரை உடைக்கு கடைசி நேரத்தில் ஆவியானவர் வெளியரங்கமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆமென். மனைவி புருஷனை தேற்ற முடியல, புருஷன் கோகனால படுத்திருக்கிறாரு, மனைவிக்கு போய் பார்க்க முடியல, வீட்டில் தற்கொலை பண்ணவங்க உண்டு. நான் மனைவியை நேசித்து அதை வாங்கினேன், இதை வாங்கி வச்சேன், என் கொரோனா வியாதியில் என்னை பார்க்க வரல என்று சொல்லி தற்கொலை பண்ணி போனவங்க உண்டு. அல்லேலூயா. பைசலாம். பாஸ்டர்ஸ் எல்லாம் நடுங்கி பயந்து, ஊழியக்காரர்கள் நடுங்கி பயந்தார்கள். என்ன பார்த்து சொன்ன, இந்த காலத்தில் நீங்க வெளியில போனோமா பாஸ்டர், இந்த காலத்தில் விசுவாசிகளை பார்க்க முடியுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அல்லேலூயா.
நான் சொன்னேன், நமக்குள் ஒரு தேவ யூத சிங்கத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கா. மரணம் என்றிருந்தாலும் நாளை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பயம் இல்லை. கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி போயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் என்னை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பலம். அழிவு வரலாம், நோய் வரலாம், யுத்தம் வரலாம், எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறான். அந்த அபிஷேகம் இருக்கும் காலம் வரை எந்த சக்தி என்னை ஆட்கொள்ள முடியாது. அதுதான் நம்முடைய பலம். ஆனபடி எந்த முத்திரை உடைத்தாலும் பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளையே, இந்த நாட்களை நீ நன்றாய் புரிந்து கொண்டு தேவ அபிஷேகத்திலே நிரம்பி தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நாள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நிறைய நாட்களை கொண்டே ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் முத்திரை உடைச்சாச்சுன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமே. இதோ முடி வந்துட்டுன்னு சொல்றாங்க, முடி வரமாட்டேங்குது. இதோ சம்பவித்துன்னு சொல்றாங்க, சம்பவிக்க மாட்டுது. கர்த்தராய் ஆண்டவர் தெளிவா இன்றைய விடிய காலம் 3 மணிக்கு பேசுறா. என் ராஜ்யத்தை பார்க்க எனக்கு ஆசை இல்லையோ? அல்லேலூயா, ஆமே. யுகம் யுகமாய் நான் உண்டாக்கப்பட்ட பூமியில இறங்கி நான் பார்ப்பதற்கு ஆசை இல்லையோ? ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வீட்டு வந்து நீ போகாம இருப்பாயோ? ஆனபடி பூமியிலே நான் மனுஷகுமாரன் இறங்கி வருகிற நாட்களாய் இருக்கிறது என்று சபையை எச்சரித்து நடத்த பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தர்க்கம் நிறைந்த உலகம், அந்தர்க்கம் நிறைந்த உலகம். அமெரிக்கெல்லாம் மிகுந்த அந்தர்க்கம் நிறைந்த உலகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வழிகளை அறிந்தவர்கள் பல ஏக்கர் இடத்தை விக்கிர கோவிலை கட்ட கொடுத்திருக்காங்க. ஆமே. 175 ஏக்கர் கொடுத்திருக்காங்க. அந்தர்க்கம் நிறைந்த உலகம். எப்படி ஆண்டவருக்கு கோபம் இருக்கும்? கடந்த நாட்கள் அயோத்தியிலே ராமர் கோவில், அதுக்கு ஒரு பவுண்டேஷனே கிடையாது. ராமர்னு சொன்னா யாருக்குமே தெரியாது, அப்படி ஒன்று கிடையாது. அதுக்கு பல கோடிகளை கொடுத்து 60 நாள் ஃப்ரீ டிக்கெட் ட்ரெயினுக்கு நீங்கள் போய் ராமரை ஒரு சிலையை பார்க்க வேண்டுமா? நேற்றைக்கு வரும்போது ஒரு 3 காலு நகர்த்தி ஒரு பெரிய சிலை ஒரு பேயை போல உருவம் வச்சு கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. அதை மனுஷன் தோளை சுமந்து கொண்டு வாரான். ஜனங்கள் தெருவிலே நின்று வணங்குவதை பார்த்தேன். அல்லேலூயா, ஆமே. இவ்வளவு கூட புரியாம கதிகட்ட மக்களா இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரமா இருக்குது. காரியம் ரட்சிப்பு குறைந்து கொண்டிருக்கின்ற காலம். நீ தப்பித்துக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவமானப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நரகத்துக்கு யாகும் போக கூடாது என்று சொல்லுகிறார். நரகம் கொடூரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமா வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வந்த ராஜ்யத்துக்கு முடிவுண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி தப்பித்துக் கொள்ள இதோ என் சிறைகளை மூடும்படி எச்சரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பௌடா பா 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 ரிகாமா நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வந்து பார் என்றுள்ள ஒரு சத்தத்தை கேட்டேன். அடுத்து 3ஆம் முத்திரை பார்ப்போம், படிக்கலாம். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷ முகம் யோவானை அழைக்கிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசியாக இருந்த எசேக்கியேலை அழைத்தது போல, தீர்க்கதரிசியுடைய தலைமையை பிடித்து நாடு விட்டு கொண்டு ஆகாது போல இந்த யோவான் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மனுஷ முகம் வந்து இதை காண்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமே. கருப்பு குதிரை என்பது பஞ்சத்தை குறிக்குது. அல்லேலூயா.
கருப்பு குதிரை பஞ்சம். எப்படி எனில் உக்ரைன்ல ஒரு பயங்கரமான சண்டை நடந்து பாருங்க. ஹல்லேலூயா. ரஷ்யா 2 நாடும் சண்டை பிரிக்கும் போது உக்ரைன்ல இருந்த சகல கோதுமை களஞ்சியத்தை கெடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இவர்களும் விட்டு வைக்கவில்லை. ரஷ்யாவில் இருந்த சில கோதுமைகளை எல்லாம் இவர்களும் அழிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இஸ்ரவேல கோதுமைகள் நிறைய உண்டு, விளைச்சல் உண்டு. இப்போ அங்கேயும் அது அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஆமென். இந்தியாவில் கோதுமை உண்டு. பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலையும் இந்த நாட்டுக்கு தேவையான கோதுமை இப்போது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கோதுமைக்கு ஒரு பஞ்சம் வருகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. மாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பக்கத்தில் நடக்கின்ற பாகிஸ்தானா இருக்கலாம், பிலிப்பைன்ஸா இருக்கலாம், இங்கேயும் போதுமான கோதுமை வசதி கிடையாது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அமெரிக்கா பேங்க் முதல் இந்தியா, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா பல நாடுகளும் பேங்குகள் விழுந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அல்லேலூயா. விழுந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். நீங்க பிரெட்டை பாருங்க. இந்த நாட்களே 20-25 ரூபாய்க்கு கிடைத்த கோதுமை பிரெட் 50 ரூபாய், 45 ரூபாய் விலைவாசி கூடிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே செல்லுகிறது எண்ணெய் சேதப்படுத்தாது அப்படின்னு சொன்னா பெட்ரோலை, டீசலை, ஆயிலை நீ சேதப்படுத்த கூடாது. அல்லேலூயா. ஆமென். பெட்ரோல், ஆயிலை நீ சேதப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அடுத்து திராட்சரசம் என்று சொன்னா மதுபானத்தை குறிக்குது. அல்லேலூயா. அதை நீ சேதப்படுத்த கூடாது. ஏன்னு சொன்னா உலகம் முழுவதுமே இந்த ஆயில்னாலும் சாராயத்தினாலும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கவர்மெண்ட் வாழுகிறது, எல்லா கவர்மெண்ட் ஜீவிக்கிறது, எல்லா நாடுகளும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மெயின் சாராயம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆயில், எண்ணெய். இந்த காரியங்களை சேதப்படுத்த கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கோதுமை மாத்திரம் சேதப்படுத்த சொல்லும் போது ஒரு பஞ்சம் எந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கிற பஞ்சம் ஒன்றும் இல்லை, கொடூரமான பஞ்சம். இந்த 3ஆம் முத்திரை உடைத்திருக்கிறது. பஞ்சம் பூமியிலே உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் வாழ முடியாதபடி ஒரு மாசு, மனுஷன் வாழ முடியாதபடி இந்த யுத்தங்களை நடத்துகின்ற குண்டு வெடிப்பினாலே அந்த பவர் வெளியரங்கமாகி தேசத்தில் ஒரு பெரிய கொள்ளை நோய் ஆரம்பிக்க போகிறதை சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாற்று மாசு உண்டாகும். பார்த்தீங்கன்னு சொன்னா டெல்லியில் எல்லாம் மனுஷன் வாழ முடியாதபடி உள்ள ஹீட் ஆயிட்டுது. பாம்பேல இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, பல இடங்களும் மனுஷன் வாழ முடியாதபடி ஒரு ஹீட்டு. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன வயதில் ஒரு வீட்டில் ஏசி கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஃபேன் கூட கிடையாது. நம்ம சுகமா தூங்கணும். இந்த எல்லா வீடுகளிலும் ஏசி வந்து கொண்டிருக்கின்ற காரியம் பயங்கரமான ஒரு உஷ்ணத்துக்குள்ளே தேசம் போகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எல்லா ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி இந்த 3ஆம் முத்திரை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பஞ்சம் நம்முடைய தேசத்தில் முழு ராஜ்யத்தில் வரும். பஞ்சம் வரும்போது என்ன செய்யும்? கொள்ளை நோய் வரும். அல்லேலூயா. கொள்ளை நோய் வந்தால் என்ன செய்யும்? சாவை கொண்டு வரும். ஆனபடி சபை, நீங்கள் ஜெபித்தாலும் இது சம்பவிக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஜெபித்து அழுது பரிசுத்தமானால் நீங்கள் இயேசுவோடு போகலாமே தவிர இது சம்பவித்துத்தான் ஆகும். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின அத்தனை சம்பவிக்கும். அல்லேலூயா. நாம் இந்த நாளில் பூமியினுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த 3ஆம் முத்திரை வரை உடைத்திருக்கிறது தெளிவாகிறது. அல்லேலூயா. ஆனபடி நீங்க என்ன செய்யணும்? மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.